நாத்தனார் தான் புதிய மாமியாரா? இதான் தலைப்பு. அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல. எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க வருவாங்க, வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. நான் வர எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும். ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும். நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். சார் அதுக்கு தானே சார் மருமக செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. அப்புறம் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கிளம்ப, அப்ப நாத்தனார்லாம் எங்க சார் போறது? பாரின் போ. நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டான் சார். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? கூட பிறந்த அண்ணன் சொல்றதை விட வேற என்ன சார் வேத வாக்கு? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். அவங்களும் 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்சதுதானே சார் நான் வரேன். இது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா தெரிஞ்சதா? தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். நீங்க எல்லாம் மாடு முட்டியா சாப்பிடுற ஐடியா. இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல. அது இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்போ வந்து உட்காந்துக்கிற, உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு ஒளிவு மறைவா தான் சொல்ல முடியும், அதுக்கு நேரா சொல்ல முடியுமா? ஒளிவு மறைவா சொல்லித்தான் இருக்கீங்க. அப்பயும் நம்ம திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம். பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். ஆனாலும் அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நல்ல வேளை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல. போய் என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன் என் குடும்ப விஷயத்தில் தலையிடுகிறீர்கள்? அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. பாருங்க சங்கீதான் இருக்கும் அதுல. சங்கீதா தங்கூதர வயசுல சங்கீதா அண்ணங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம். பக்கத்துல டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுது இல்ல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வந்தாவே எங்க மாமியாருக்கு எனக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க. என்ன பசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காவே. அது பிரச்சனை வந்துதான் நாங்க பார்த்துப்போம், அந்த அளவுக்கு பெருசா போகாது. அப்ப நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது. என்ன ஜோக் காட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்க எல்லாரும்? இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துருக்கலாம், பாழ்கணத்துல தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு தாய் வீட்டுல இருந்து என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்க செய்கிறோமே. இருந்தாலும் இது செய்யல அதை செய்யல நீங்க என்ன சொன்னீங்களோ அவங்க அதை வந்து பிரச்சனை எல்லாம் ஒன்னால. எங்க வீட்டுல என்னென்ன நடக்க போகுங்கிற ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் தெரியுது உனக்கு. எங்க வீட்டுல நாங்க எப்ப சாப்பிடுறோம், எப்ப குளிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எங்க போறோம், என்ன வாங்குறோம், எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? இந்த விவரம் தானா என் மூலதானா? இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எங்க அண்ணன் ஹீரோ, நீ ஹீரோ, என்னால அதே இல்ல. உங்களுடைய பர்சனல் விஷயம் தலையிட்டோம்னா அது தப்பு. நீங்க தனி மனிதனை கல்யாணம் பண்ணல, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சகோதரனை நீங்க கல்யாணம் பண்றீங்க. நாங்க யாருமே வேண்டாம், நீங்க தான் வேணும். எந்த விதத்தை நீங்க முடிவெடுப்பீங்க? பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே, போயிடாமா. இங்க என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போன் போகுது. நான் வந்து எங்க வீட்டு பொண்ணு சார், அப்போஸ் ஏன் மாமியார் வீட்டுல நடக்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட தம்பிகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க அம்மா அப்பாக்கு உன் கூட பிறந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ அதை சொல்றாங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இங்க என்ன நடக்குதோ அதை போய் நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல சொல்றீங்கல்ல. சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். எப்படி 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 நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்டை விட்டு கொடுப்பீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட?
நீ அப்படி வரியா? சார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அம்மா வீட்டை தேடி வராங்கல்ல சார், அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எங்க அம்மா வீட்டை தேடி தானே சார் போக முடியும். இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நாத்தனாருக்கு ஏதோ விஷயம்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா காசிப் பேசணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. உங்க நாத்தனாரு உங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசிப் ஆகும்? மாட்டினாடா மானஸ்த. சரி, நாத்தனாருக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல அதை சொல்லிருங்க. எங்க அம்மா அப்பா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீ வருவியா அப்படின்னு என்ன கேட்டுட்டு தான் அந்த டேட் வைக்கணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. சார் எங்க அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. சார் என் தம்பிக்கு குழந்தை பிறந்ததுன்னா சார் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா முதல் செய்யறதையும் நான் தான் சார் செய்வேன். அது என் உரிமை. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. அப்ப எங்களுக்கு பிறந்த வீட்லயும் உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் உரிமை இல்லையா? உங்க பிறந்த வீட்டுல உரிமை இல்ல, அதுக்கு நானா பொறுப்பு? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அவங்க கிச்சனுக்கு வருவாங்க சார், வந்துட்டு நீ ஏன் அப்படி செய்யல, நீ ஏன் அப்படி கிச்சன் வச்சிருக்க, குறை சொல்லக்கூடாது இல்ல. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. கிச்சனுக்குள்ள இடம் கொடுத்தா தான் கலகம் பண்ணி விட்டுறீங்கிறாங்க. ஏட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. இப்படி இருக்கே, இதை பண்ணலாம்ல, இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை, நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு. அதை பொதுவா வந்து மாமியார் கேக்குற மாதிரி சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நான் தான் பெஸ்ட்ன்னு காட்டுறதுக்காக அதை சொல்லிடுறது. அப்ப இப்படி பண்ணா அவங்க எப்படி கிச்சனுக்குள்ள வர்றது? இப்ப எங்க அம்மா வீட்டு ஸ்டைல்ல பண்ண இந்த சமையல் வேற மாதிரி, டேஸ்டே வேற ஆயிடும். சாவு சாவும்ல. நான் என்ன சொல்ல வரேன், உங்க அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா உங்க அம்மாவோட உங்க அண்ணன் இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? உங்க வீட்டுக்கு சமைக்க வரல, வாழ வந்திருக்கேனா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்க மாமியாராவும் இல்ல, நாங்க ஃப்ரெண்டும் கிடையாது, நாங்க எதிரியும் கிடையாது. நாங்க உங்க லைஃப்ல நாங்க யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல, இந்த வீட்ல நான் யாருன்னு கேட்கறேன். அப்போ ஒரு அக்கா தங்கச்சியாவா இருந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போக வேண்டியது தானே. எப்படி அடிபணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா? இதெல்லாம் ஓவர் நக்கலு. எங்க ரோல் என்ன, நாங்க எப்படி இருக்கணும் நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. நாத்தனார் உங்க லைஃப்ல யார்? ஒரு ஃப்ரெண்ட். ஓகே, மைக்கு கொடுங்க. அச்சச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க இருக்கு. முத பிரசவத்துல உங்க கூட இருந்தது யாரு? என் நாத்தனார் தான் கூட. ரெண்டாவது ஃப்ரெண்ட் எங்க இருந்தாங்க? நாங்க அப்படிதான் பாத்துக்கிறோம். நீங்க ஃப்ரெண்டா பாத்துருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்க சொல்லுங்க ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில. இருக்க மாட்டாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நாத்தனார் உங்க லைஃப்ல யார்? சொல்லிரவா. சொல்லுங்க. எங்க சிஸ்டர் மாதிரி இருக்கணும். சிஸ்டர் இதுல எல்லாம் தலையிடுவாங்க. அதுவே அன்பா இருங்கம்மா, இந்த அன்பாலாம் சொல்ல மாட்டாங்க சிஸ்டர். அப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஆனா வராது. கோவம் வராது. அப்ப இவங்க பண்ணல மட்டும் கோவம் வருது? நீங்க தானே சிஸ்டர். நீங்க ஏமா நீங்க என்னமா சிஸ்டர்? நீங்க இப்போ எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அப்ப சிஸ்டர் இல்ல, முடிஞ்சு. அப்ப வேற யார்? வெல்விஷரா இருக்கணும். அப்படின்னா ஆபரேஷனா? இப்போ ஒரு வெல்விஷரா யாரு வேணாலும் இருக்கலாம். இவ்வளவுதானா ஒரு நாத்தனாருக்கு உங்க வீட்டுல இருக்க உரிமை? பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி கிட்டத்தட்ட நீங்க சொல்றது. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? நாத்தனார் உங்க லைஃப்ல யார்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. முத பிரசவத்துல உங்க கூட இருந்தது யாரு? என் நாத்தனார் தான் கூட. ரெண்டாவது ஃப்ரெண்ட் எங்க இருந்தாங்க? நாங்க அப்படிதான் பாத்துக்கிறோம். நீங்க ஃப்ரெண்டா பாத்துருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்க சொல்லுங்க ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில. சொல்லுங்க, யாராவது ஒரு ஃப்ரெண்டை கூட்டி வந்து ஒரு வாரம்ப்பா எனக்கு பிரசவம்ப்பா, 8 நாள் என் கூட இரு. உங்க ஃப்ரெண்டு நிப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க உங்க ஃப்ரெண்டா யாரு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த குடும்பத்துல நான் யார்? நான் யாருன்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க யாருமே நான் நினைக்கிற அந்த ஒத்த வார்த்தையை சொல்லவே இல்லை. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவன் என் பிள்ளைக்கு அத்தனை சொல்லேங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. தாய்மாமனை பத்தி அவ்வளவு பேசுறோம்ல. தாய்மாமன் உறவு பெருசுனா அத்தை உறவு பெருசு இல்லையா? அப்ப நீங்க எங்க டிட்டாச் பண்றீங்க? உங்களோட மட்டும் டிட்டாச் பண்ணல, அந்த குடும்பத்திலையும் டிட்டாச் பண்றீங்க. அத்தைக்காரியை விட யார் உரிமை எடுத்துட முடியும் ஒரு பிள்ளை மேல? அடா 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 அடா, என்ன டயலாக்டா. ரொம்ப மிக மிக சொற்பமான உறவுகள் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். உங்களோட பிளட்ல வராம இருக்க ஒரே ரிலேஷன்ஷிப்பு நாத்தனார் மட்டும்தான். இந்த குடும்பத்துல என்ன பிரிச்சுக்கிட்டே போறாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள யாருக்கெல்லாம் பயமா இருக்கு? எங்களே பிடிக்கல, அப்ப எங்க பிள்ளைய எப்படி ஏத்துப்பாங்க? இந்த உறவு நீடிக்குமான ஒரு டவுட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. எல்லா உரிமையும் இல்லைன்னா எந்த உரிமைக்காக அந்த வீட்டுக்குள்ள போக? அப்ப அந்த வீட்டுக்குள்ள நம்மளே ஒரு தேர்ட் பர்சனா மாதிரி தான் போக வேண்டியதா இருக்கு. மா சிலிண்டர் நீ மாட்டினியா? நான் சொன்ன தரங்க மாட்டியே. ஏதா நினைச்சிருவாங்களோ, டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ, எங்கேயா கூப்பிட்டா போவோம், கூப்பிடலையா சைலண்டா கம்முன்னு இருந்துருவோம். சி, அதான் பிரச்சனையே. ஒரு வீட்டு காமன் ஃபங்க்ஷன்ல போய் என் தம்பி குழந்தை நான் தூக்குறேன், கொஞ்ச நாள் என்கிட்ட வரமாட்டேங்குது சார்.
ஒரு ஹாஃப் அன் அவர் என் கூட இருக்க மாட்டேங்க சார் அந்த குழந்தை. என் தம்பியுமே என்ன ஆகுதுன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள பாதிப்பு வந்துருமோன்னு என்னால் அவனுக்கு கேட்க முடியல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஏன் எப்போதும் உங்க அம்மா வீட்டில் மட்டும் கேப் ஜாஸ்தியே ஆக மாட்டேங்குது? கேளுங்க சார். அங்க மட்டும் கேப்பே விழலையே. அப்படி சொல்லி தங்கம். இப்போ என் குழந்தை இப்போ அத்தைன்னு இப்போ அப்படி போனான்னா அப்படியே அவங்க கூட அப்படியே வளர்ந்துருவாளோ. அத்தை பக்கத்துலேயே போயிட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்காது, மாமியார் சப்போர்ட் இருக்காது, அடுத்து அந்த குழந்தை சப்போர்ட்டும் இருக்காது. அப்புறம் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் தங்கச்சியோ என் தம்பியோ அல்லது என் அக்காலோ தான். உண்மை. நீங்க இப்ப என் பிள்ளைய என் அக்கா கிட்ட விட மாட்டீங்க, ஏன்னா அது உங்களை கொண்டுகிட்டு போயிடும். இப்ப நீங்க கொண்டே உங்க அக்கா தங்கச்சியோட விட்டுருவீங்க, அப்ப என்ன ஒத்தையா விட்டுருவீங்களா? கரெக்டா கட்டுவிட்டா. தாய் மாமனுக்கு அட்லீஸ்ட் அந்த உரிமையாவது இருக்கு. ஆனா பாவம் அத்தைங்கெல்லாம் கையேந்துறாங்க. ஒரு தாய் மாமனுக்கு மட்டும் அவ்வளவு ரைட்ஸ் இருக்கும்னா அத்தைக்கு எப்படி இல்லாம இருக்கும்? இதுதான் சொல்றேன். ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இந்தியன். குழந்தைங்களாம் நம்ம வளர்க்குறோம், அப்போ நாம தான் அந்த நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். ரொம்ப பெரிய உறவுங்கிறது அத்தை தான். அப்படி இருக்கிறப்ப இந்த இவங்களோட ஏன் சேர விட மாட்டேங்கிறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அந்த அத்தை பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருவாங்களோன்னு பயம் சார். பண்ணட்டும், ஃபேமிலியே வேணாம் அவங்க பொண்ணு அந்த ஃபேமிலியே வேணாம். ஏன் வேணாம்? அது வந்து உறவுலயே ரொம்ப இமோஷனலான ஒரு உறவு வந்து அத்தை உறவு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொத்தை இவ கெடுத்து விடுவா, கோல் மூட்டி விட்டாங்கிற சின்ன பிள்ளை காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நான் சொன்னேன்னு எழுதி வச்சுக்கோங்க வீட்டில் போய். உங்க மேல எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பகை இருக்கலாம், ஆனா அதை ஒரு நாளும் உங்க பிள்ளைங்க மேல அவங்க காட்டவே மாட்டாங்க, காட்டவும் முடியாது.